அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகள். குவைத்தின் மிகப்பெரிய சாதனை. குவைத் மன்னர் மகிழ்ச்சி. குவைத்துக்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்க அதிக வாய்ப்பு. மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தின் மக்கள் தொகை 50 லட்சத்தை கடந்துள்ளதாக பேசி அறிவித்துள்ளது. அடுத்து ஹவலியில் நிகழ்ந்த சோக சம்பவம். அடுத்து இசிஆர் பாஸ்போர்ட் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கான மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய மக்கள் தொகையின் புள்ளிவிவரத்தை த பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக தனது அதிகாரப்பூர்வ எக்ஸலத்தில் வெளியிட்டுள்ளது. குவைத்துடைய டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் 30, 2025 நிலவரப்படி 50,98,539 பேர். இதில் குவைத்தின் எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா 15,50,547 பேர். வெளிநாட்டு எண்ணிக்கை அதாவது இந்தியா, இலங்கை, நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்ற பிற நாடுகள் என மொத்தம் 35,47,992 வெளிநாட்டவர்கள் குவைத்தில் வசிக்கிறார்கள் என சிவில் தகவல் பொது ஆணையம் புள்ளி விவரம் வெளியிட்டுள்ளது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. எண்ணெய் வளங்கள் அதிகம் உள்ள அரபு நாடுகள் பார்த்தோம்னா குவைத் மற்றும் சவுதி அரேபியா முக்கிய பங்கு வகிக்கிறது. குவைத்தில் எண்ணெய் கிணறுகளை கண்டுபிடித்து கச்சா எண்ணெய் எடுப்பதில் KOC நிறுவனமான குவைத் ஆயில் கம்பெனி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்போ KOC நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி 498 புதிய எண்ணெய் கிணறுகள் தோண்டப்பட்டு தினமும் 10,000 பீப்பாய் அளவிலான கச்சா எண்ணெய் வெற்றிகரமாக உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக குவைத்தின் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமத் அல் ஜாபல் சபா அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். அதுபோல இந்த புதிய 498 எண்ணெய் கிணறுகள் மூலம் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக KOC நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் ஆயில் ஃபீல்டுகளில் வெளிநாட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அடுத்த தகவல். நேற்று கெப்த் பகுதியில் உள்ள ஒரு வேர் ஹவுஸ் ஃபார்மில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் இருந்த 6 தீயணைப்புத்துறை குழுக்கள் அவ்விடத்துக்கு விரைந்து சென்று தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த தீ விபத்தில் எந்தவித உயிர் சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் கடுமையாக இருக்கும். சில ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா வெப்பமானது 52 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும். அதனால் நம்ம ஆளுங்க ரூமில் எலக்ட்ரிசிட்டி, கேஸ் சிலிண்டர் ஆகியவை முறையான பராமரிப்புடன் இருப்பதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அதுபோல வெப்பம் கடுமையாக இருக்கக்கூடிய காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை நேரடி சூரிய ஒளியின் கீழ் நடந்து செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதிக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த தகவல். குவைத்தில் உள்ள ஹவலி ஏரியாவில் 40 வயதுடைய வெளிநாட்டவர் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஹவலி ஏரியா பிளாக் 1 வசித்து வந்த வெளிநாட்டவர் யாரும் இல்லாத சமயத்தில் தனது ரூமில் தூக்கு போட்டு தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை மற்றும் மருத்துவ ஊழியர்கள் மரணித்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்த பிறகு வெளிநாட்டவரின் மரணத்திற்கான முழு காரணம் தெரிய வரும். நேற்று ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஜஹரா ஏரியாவில் நடந்தது. ஆனால் அந்த சம்பவத்தில் வெளிநாட்டவர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சமீப நாட்களாக இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவது மனதுக்கு வேதனையாக இருக்குங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளித்து நாம தான் அதுலேருந்து வெளியே வரணுமே தவிர அதை விட்டுட்டு தவறான முடிவு எப்போதும் ஒரு தீர்வாகாது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இசிஆர் பாஸ்போர்ட் வைத்திருக்கும் பெண்கள் குவைத்திற்கு வீட்டு வேலைக்கு செல்வதற்கு PCC மெடிக்கல் சர்டிஃபிகேட், குவைத் விசா ஸ்டாம்பிங் இது மட்டும் போதுமா இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட்டில் 2 வகை இருக்குங்க. இசிஆர் பாஸ்போர்ட் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட். இதில் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் வைத்திருக்கும் நபர்கள் PCC மெடிக்கல், குவைத் விசா ஸ்டாம்பிங் இது முடிந்தால் மட்டும் போதும். ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு குவைத்துக்கு செல்லலாம். ஆனால் இசிஆர் பாஸ்போர்ட் அதாவது இமிகிரேஷன் செக் ரிக்வயர்டு உள்ள பாஸ்போர்ட் ஹோல்டர் POE சர்டிஃபிகேட் வைத்திருந்தால் மட்டுமே குவைத்துக்கு செல்ல முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் ஆஃப் எமிரேட்ஸ் சர்டிஃபிகேட். இசிஆர் பாஸ்போர்ட் உள்ள ஆண்கள் POE சர்டிஃபிகேட் எளிதாக ஆன்லைன் வழியாக கிடைத்துவிடும். நேரடியாக செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இசிஆர் பாஸ்போர்ட் உள்ள பெண்கள் நேரடியாக கிண்டி ஆலந்துள்ள உள்ள மேன்பவர் ஆஃபீஸுக்கு சென்றால் மட்டுமே POE சர்டிஃபிகேட் கிடைக்கும். இதுதாங்க இசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்கள் குவைத் செல்வதற்கான வழிமுறை. அதுபோல மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 16,800 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 31 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 27 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 22,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 39 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 7,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 30 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 94 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 282 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 984 ரூபாய் 73 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க.
அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 550 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 765 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.